யாரு? வணக்கம் மேடம். வணக்கம். என் பேரு மனோகரன். சாரை பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்கணும்? என் பேரை சொன்னீங்கன்னா சாருக்கே தெரியும். யாரு? மனோகரா? வணக்கம் சார். வாப்பா உள்ள வா. ஆ. செல்லம், அவருக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாமா. சரி. போ. உட்காருப்பா. அட ஏன் நிக்கிற? உட்காரு. தேங்க்யூ சார். அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். என் வீட்டை கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன் சார். வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க சார். ஜூஸ் எடுத்துக்க. எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம். நீங்களும் எடுத்துக்கோங்க. செல்லம், தம்பி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு. வேலை செய்யறது கவர்மெண்ட்ல. ஆனா விசுவாசமா இருக்கிறது என்னமோ நம்ம கிட்டதான். சரி, அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன? கம்மிங் சண்டே ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடக்க போகுது. அதுல உங்க திருப்பதி பிளாஸ்டிக் ஃபேக்டரி, ராஜமுந்திரி சுகர் ஃபேக்டரி எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல ரைடு நடக்க போகுது. இத்தனை இடத்துலயும் ஒரே நேரத்துல ரைடு வரப்போற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ட்ரேட் சீக்ரெட், கேட்க கூடாது. ஓஹோ, இது வரைக்கும் இவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை ரைடு நடந்திருக்கு? மண்டு, இவர்தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. நாம அலர்ட் ஆயிடும். இந்த தகவல் அவங்க கிட்ட போகுது. அப்புறம் எப்படி ரைடு வருவாங்க? வராத ரைடு வருதுன்னு சொல்லி இவர் நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு போறாருன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன மிஸ்டர்? மேடம், இதுக்கு நான் பதில் சொல்றதை விட சார் சொன்னார்னா நல்லா இருக்கும். செல்லம், தம்பி இதுவரைக்கும் நமக்கு எல்லாமே சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு. அவரை சந்தேகப்படக்கூடாது. என்ன புரியுதா? இல்ல சார், மனுஷன் பணத்துக்காக எதை வேணாலும் செய்வான்னு மேடம் சிம்பாலிக்கா சொல்றாங்க. எனக்கு இந்த சிம்பாலிக் பம்பாலிக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உள்ளது உள்ளபடி சொல்றேன். எனக்கு உங்க மேல டவுட்டா தான் இருக்கு. செல்லம், அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. மனோகர், நீங்க வாங்க, நான் பணம் கொடுக்குறேன். வாங்க. ஹலோ பிரகாஷ், எம்எம்எஸ் வந்ததா? வந்தது. அவன் பேர் மனோகர். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறதா சொல்றான். உண்மையிலே அவன் அங்கதான் ஒர்க் பண்றானான்னு எனக்கு 5 நிமிஷத்துல தெரியணும். எதுக்காக இந்த டீடைல்ஸ்? கொஞ்ச நாளாவே இவன் அப்பப்ப வந்து பணம் வாங்கிட்டு போறான். இவர் எடுத்து கொடுக்கறாரு. இவன் தப்பானவன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா என்ன தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் அவர்கிட்ட பேச முடியும். ஓகே, நான் செக் பண்ணிட்டு 5 நிமிஷத்துல கூப்பிடுறேன். ஓகே. இங்க நீ எடுத்த போட்டோ எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு ஒரு காப்பி மிலனுக்கு கொடுத்துரு. ஓகே தல. ஒரு காப்பி எனக்கு கொண்டு வா. ஓகே தல. ஆமா, நீங்க எங்க தங்க போறீங்க? இங்கதான். ஹலோ, என்ன பேசுறீங்க? ஒரு வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல நீங்க எப்படி இருப்பீங்க? ஏன் நீ இல்லையா? நானும் நீங்களும் ஒண்ணா? உன்னை விட உன் தங்கச்சிய நான் நல்லா பாத்துக்கிறேன். நான் இருக்கும்போது நீ பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீதான் இங்க இருக்கவே போறது இல்லையே. என்ன சொல்ற? ஆமா அருண், நீ இங்க இருக்க வேண்டாம், நான் இருக்கிறேன். எதுக்கு சார்? ஜக்கு, எங்க தூக்கிட்டு போறீங்க? இங்க பாரு,
அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? அதுக்கு தான் தூக்கிட்டு போறான். காஃபி. ஐயா காஃபி. காஃபி சாப்பிடுறியா? என்ன? சார் உங்களை ஒரு நிமிஷம் உள்ள வர சொன்னாரு. சரி. என்னங்க? செல்லம், அன்னைக்கு உங்ககிட்ட 1000 ரூபாய் பண்டல் 3, அதோட திருப்பதி லட்டு பிரசாதத்தை வச்சு என் நண்பருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தானே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதை போய் எடுத்துட்டு வா. அந்த நண்பர் இவர்தானா? அது இவர் இல்லம்மா, இவருக்கு சீனியர். இவர்கிட்ட கொடுத்தமிச்சா அவர்கிட்ட போய் சேர்ந்துடும். நீங்க பண்றது எதுவுமே எனக்கு சரியா படல. என்னம்மா பண்ண? வந்தவங்கள ஹால்லயே வச்சு பேசி அனுப்பாம இவ்வளவு தூரம் பெட்ரூமுக்கு கூட்டிட்டு வந்து பேசுறது எனக்கு சரியா படல. இங்க பாரு, சில முக்கியமான விஷயங்களை ஹால்ல வச்சு பேசினா சரிப்பட்டு வராதுமா. என்னமோ போங்க, உங்க இஷ்டம்.
enjoyed this video. Kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.